வணக்கம் சக சங்க தோழர்களே. இங்க என்ன பிரச்சனை? நாமெல்லாம் எதுக்கு இங்க கூடி இருக்கோன்றது சம்பந்தப்பட்ட உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாம ஒரு வினாடியில் எடுக்கிற முடிவு தான் நம்ம தலையெழுத்தை மாத்தி எழுதும். அதனாலதான் நாம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாதுதான் இங்க எல்லாரும் பொறுமையா கூடி இருக்கோம். அதே சமயத்துல இன்னொருத்தையும் சொல்லிக்கிறேன். நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்றது நம்ம முதலாளி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்மளுடைய உழைப்பும் திறமையும் தெரிஞ்சவருக்கு நம்மளுடைய உரிமை மட்டும் தெரியாம இருக்குமா? நம்மள மாதிரி தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும்னா நம்மளோட உணர்வும் உரிமையை புரிஞ்சுக்கிட்டு அறிவுடையார் மாதிரி முதலாளிகள் நல்லா இருக்கணும்ல. சொல்ல வந்தது என்னன்னா, வருஷா வருஷம் பொங்கல் தீபாவளின்னு வந்தா நாம தான் நம்ம பிரச்சனையை முன் வைக்கிறோம். அவரும் முன்ன பின்ன பேசி தீர்த்து வைக்கிறாரு. பொங்கல் தீபாவளி நாம கேட்ட 20% போனஸ் கிடைக்காட்டாலும் பரவாயில்லப்பா. முதலாளி கொடுத்த 12% போனஸையே வாங்கிட்டு நாமெல்லாம் நம்ம வேலைக்கு திரும்பணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இதை கேட்டும் வேலைக்கு திரும்பலன்னா உங்களை எல்லாம் பொங்கலா நாய்ங்களான வெளியே தள்ளிட்டு வெளி ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி செஞ்சா நாமெல்லாம் சேர்ந்து மைக் இருக்கு பாரு. ஏய் ரிப்பேர் பாரு. ஏய் ஆஃப் பண்றா. ஏய் ஆஃப் பண்றா. நான் சொல்றத சொல்லிட்டேன். அதெல்லாம் வேணாம். நாங்க கேட்க மாட்டோம். எங்க தலையில மண்ணலி நாங்க போட்டு செருப்படி தான் வாங்கி போனா போங்கடா. போய் தொலைங்கடா நாய்ங்களா. இல்ல ஐயோ 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 போங்க, நான் வரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்க பேலஸா? எஸ். ஏம்பா 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றியே, உன்னை நம்புற விளங்கிரும்பா. ஆமா, இது யார் உன் ஃப்ரெண்டா? ஆமாமா, ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் அது ஒரு பெரிய கதை மாம்ஸ். ஓ, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹிஸ்டரி வேற இருக்கா? என்னது? ஒரு காலத்துல டெல்லியில. என்னது? நியூ டெல்லி. டெல்லியா? டெல்லி? டெல்லியில பெரிய பிசினஸா? இல்ல, அங்க ஒரு டிரைவர் கிட்ட கிளீனரா வேலை பார்த்தோம். சொல்லாதீங்கப்பா, உங்க ஹிஸ்டரியை கிண்ணால ரொம்ப நாத்தடிக்குது. கேளுங்க. அட நாத்தம்பா. ப்ளீஸ் ஒரு தடவை. வேணாம்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யோ, கிளீனர் வேறல என்னையா இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா இன்ஜினுக்கு ஆயில் மாத்திருப்பேன், டயருக்கு பஞ்சர் போட்டிருப்பேன், ஹைவே ஆயா கடையில் 4 இட்லி கடை வாங்கி தின்னுருப்பேன், டிரைவர் குடிச்சிட்டு வச்சு எச்சட்டியே நீ குடிச்சிருப்ப. கேட்டா இந்தியா பூரா சுத்திட்டு வந்தேன்னு பீலா விடுவேன். இதரையா? இல்ல, நம்ம பீரியட் வந்து ஒரு 18-20 இயர்ஸ் இருக்குமா? கரெக்ட்டா 19 இயர்ஸ். 19. அதுல 2 கம்மியான என்ன? நான் என்ன புள்ளி விவரமா கேட்டேன். என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டா என்னமா பேசிட்டு இருக்காரு? என்ன தொழில் பண்றேன்னு சொல்லுப்பா. இரு, நான் என்னோட ஹிஸ்டரிய சொல்றேன். எனக்கு இந்த சாதாரண பணம் ஒண்ணும் பத்தல. ஹியூஜ் கணக்கில பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால ஆல் ஓவர் இந்தியா நான் டூர் போனேன். எல்லா ஸ்டேட்டையும் போய் பார்த்தேன், எல்லா மக்களையும் பார்த்தேன், எல்லா பாஷையும் பேசுறேன். ஆனா எந்த ஸ்டேட்டும் நல்லா இல்ல, எந்த மக்களும் நல்லா இல்ல. அதனால எல்லா ஸ்டேட்டையும் வித்துடலாம்னு முடிவு பண்ண. என்னது ஸ்டேட்ட நீ விக்க போறியா? ஆமா, எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுறது. என்னையா சொல்ற? ஆல் ஸ்டேட் ஆஃப் லாட்டரி. ஓ, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு லாட்டரி சீட். அதுவா நீ? அடடடடடே, அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. ஏப்பா, இவரு ஏஎம்எஃப்ஆ ஏபிஎஃப்ஆ? ஆந்திர பிரதேஷ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். என்னது இல்ல? யோ, நீங்க என்ன பெருசாவே பேசுற, சிறுசாவே திங்க் பண்ண மாட்டியா? நான் அத கேக்கல. எனக்கு முன்னால ஃப்ரெண்டா, எனக்கு பின்னால ஃப்ரெண்டான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து சின்ன வயசுல ஒண்ணா சுத்தின துண்டு பீடி ஃப்ரெண்ட். அண்ணே, நீங்க? நம்ம கிட்ட அப்படி பெரிய ஒரு ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது. Witness the power of the punch only on Eros Now.